தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் நாளை நடைபெறவிருக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களை வெகுவாக பாதிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரை செய்தால் தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறையும் என்றும் முதலமைச்சர் குற்றஞ்சாட்டினார். மேலும் மக்களவை தொகுதி சீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். இந்த கூட்டத்தில் அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பதாக அறிவித்துள்ளன. அதே நேரம் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் புறக்கணித்துள்ளன. தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க உள்ளது. அக்கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்க உள்ளார். இதேபோன்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்க உள்ளார். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் இன்பதுரை ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி பத்தி தான் விமர்சனம் செய்யிட்டு இருக்கீங்க. அதிமுக கட்சி பத்தி தான் விமர்சனம் செய்யறீங்க. திமுக இவ்வளவு அக்குறு நடக்குது, எவ்வளவு அநியாயம் நடக்குது, இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க? 2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் ஒரு செய்தி. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம அந்த சிதறுகின்ற ஓட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு. சீமான் விவகாரத்துல தமிழக காவல்துறை நடந்துகிட்ட விதம், அதே போன்று இந்த சீமான் இந்த விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து. இதெல்லாம் வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வெளியெல்லாம் அவரே சொல்லிட்டாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்தலாம்னு சொல்றாருல. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்தெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இது கேட்கிற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமோ, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்க மூலமா. நாங்க தான் கிடைச்சோமா? என்ன நாங்க தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்யறாங்க? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். சேலம் மாவட்டம் அதிமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை கொண்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவு நிறைவேற்றலையே. இங்க புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். ஏன்னா இன்னைக்கு ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம். அந்த நகரத்துக்குள்ள வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கருத்தை புறவழிச்சாலை கொண்டு வரதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம். அதை நிறைவேற்றினாங்களா? எவ்வளவு திட்டம். அதே மாதிரி இங்க இருக்கிற நதி வெஸ்ட் நதியில அதிமுகவின் ஒரே எதிரி திமுக தான் எனவும் அவர்களை வீழ்த்துவதே இலக்கு எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.